ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய பிக் ஷாக்கிங் அப்படிங்கிறதா. எஸ், சீரியல் டைம் சேஞ்ச் ஆகுதா, எண்ட் ஆகுதா, ஒரு பெரிய கேள்விக்குறி. எஸ், நம்மளுடைய சுவாமியுடைய ஒரு இன்னொரு சீரியல், ஸோ நுவ்வு நேனு பிரேமா அப்படின்ற ஒரு நியூ சீரியல், அதாவது ஒரு சீரியல் வந்துட்டு 7 o'clock வந்து கரண்டாக ஸ்டார் மால போயிட்டு இருக்கு. எஸ், இந்த ஸ்லாட்டில் தான் இப்போ வந்து ஒரு நியூ சீரியல் லான்ச் பண்ணுறாங்க, சின்னி அப்படின்ற ஒரு டைட்டில். ஸோ இந்த சீரியலுடைய அஃபிஷியல் டைமிங் வந்து அண்ட் டேட்டையும் கொடுத்துட்டாங்க. கமிங் 24 நைட் 7 o'clock வந்து இந்த சீரியல் லான்ச் ஆக போகுது. அப்போ நுவ்வு நேனு பிரேமாவுடைய டைமிங் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் இருக்குது. ஸோ சீரியல் எண்ட் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டார் மால ரீசெண்ட் டேஸாக நிறைய சீரியல்ஸ் வந்து சடனாக எண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் எண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் ஒன்று 6:30 ஸ்லாட்டு, இல்லைன்னா வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக டிஆர்பியிலுமே அவங்க வந்து டவுன் ஆகிட்டு இருக்காங்க, நுவ்வு நேனு பிரேமா. ஸோ 7+ ரேட்டிங்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த சீரியலுடைய டைம் சேஞ்ச் பண்ணி 7 o'clock கொண்டு வரும்போது நிறைய ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஒரு பெரிய சேஞ்சாக இருந்துச்சு. பட் போக போக சீரியலுடைய டிஆர்பியுமே குறையுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லாட்மே சீரியலுமே ரேட்டிங் டவுன் தான். ஏன்னா 4+லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு 7+, 8+லாம் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ 4+ தான் வருதுன்னு சொல்லும்போது அந்த ஸ்லாட்டுமே சீக்கிரம் கை வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணி 6:30 வேணாலும் மூவ் பண்ணாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான். ஸோ அந்த 6:30 போயிட்டு இருக்க சீரியலை தூக்கி ஆஃப்டர்நூன் போடுவாங்களா இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவே ஒரு பெரிய சேஞ்ச். சுவாமி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ தமிழ் ஃபேன்ஸுமே நிறைய பேர் நுவ்வு நேனு பிரேமா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க சுவாமிக்காக. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். வேற லாங்குவேஜ் கற்றுட்டு பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ பார்ப்போம் இந்த சீரியலோட டைமிங் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் சின்னி அந்த சீரியலுடைய ப்ரோமோவுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே எமோஷனலாக இருக்கும். ஸோ ஜெயிலுக்குள்ளேயே அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அப்படியே வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஸ்டோரி, பாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரிவீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட் ஓரியன்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடந்திருக்கு அந்த சீரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ஆச்சு. ஸ்டோரியுமே நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக தமிழ்லையுமே ரீமேக் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி கொண்டு வராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்படி பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.